சின்ன முள்ளு சிங் சிங், பெரிய முள்ளு சங் சங், சின்ன முள்ளு சிங் சிங், பெரிய முள்ளு சங் சங். மைண்ட் பிளாக் சி போடா. வன்மையா கட்டிக்கிறேன். எந்த வயதில் இருக்கிறோம்னாலும் முக்கியம் இல்லை, எப்படி இருக்கிறோம்ன்ற முக்கியம். அவர் சொன்னதுல ஒரு வயது சொல்லுங்க பார்ப்போம். கடைசியா சைத்தன்ய நான் சங்கீதா கிட்ட கேட்டேன், என்ன அண்ணா கால் பண்ணி இப்படி கேட்குறாரு இவங்க. யார் பண்ணாங்கன்னா கனி அண்ணா பண்ணுறாங்க இவங்க, தயவு செஞ்சு பண்ணு. அட்வைஸுன்றது கிடையாது. ஒரு அப்பாவா என்ன சொல்லுவாங்க ஒரு பிள்ளைக்கு, நான் இருக்கிற பொழுது நீ ஓடு ஓடு ஓடு, நீ கீழே விழுந்துட்டா அந்த உலகம் உன்னை தூக்காது, உங்கள் அப்பா உன்னை நான் தூக்கிறேன். நான் இந்த படத்தில் பாடவே இல்லை, இன்னும் பாடவும் கூப்பிடல. அதை வன்மையாக நான் இப்போ கண்டிக்கிறேன். அது இளைய தளபதி விஜய் அவர்களுடைய பிள்ளை அப்படி எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காப்புல, அவருடைய பையன்றதுனாலவே ஹீரோ ஆக மாட்டேங்கிறாப்புல. ஒரு 2-3 செலிபிரிட்டியோட குழந்தைகள் மட்டும்தான் உச்சநிலையை தொட்டிருப்பாங்க. மீதி 70-80% மேலே எல்லாம் அப்பா, ரொம்ப அப்பாவும் அம்மாவோட மன உளைச்சல் ஆளாகி தான் கீழே கிடக்குறாங்க. உதயநிதினு வர்றாரு, ரைட்டு. அவர் சாதாரண ஒரு ஆளுக்கு ஒரு மகனாகவோ சாதாரண ஆளுக்கு ஒரு பேரனாகவோ இருந்திருந்தா, இன்றைக்கி முதலமைச்சருடைய பேரை முதலமைச்சருடைய மகனாக பிறந்த ஒரே ஒரு காரணத்துக்காக கேள்வி கேட்பதற்கு ஆள் கிடையாது. மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம், அதை நான் பேர் சொல்லவில்லை. அந்த சாம்ராஜ்யத்துக்கு பல தலைமுறையாக பிள்ளை இருக்காது. நாளைக்கு நீங்கள் ஏஆர் ரஹ்மான் ஆகணும்னு விரும்புகிறீங்கன்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் வேணான்னு தான் சொல்லுவேன். நான் கேட்குறேன், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு எவ்வளோ குழந்தைகள் இருந்தாங்க? அப்போ ஸ்டாலின் சாருக்கு மூத்தவங்க யார் இல்லையா? முத்து ஐயா இருக்காங்க, அழகிரி ஐயா இருக்காங்க. அப்போ இவர் தானே சிஎம் சீட்டில் பாரு. நம்மளாம் கிராமத்துலேருந்து வந்தால் அது ஆமாம் PILOT பைலட்டே பிலோட்டுன்னு படித்த ட்ரைனிங் வந்தது. ரயில்வே ஸ்டேஷன் STATION ஸ்டேடியான் அப்படி படித்து தான் எழுதுது. மருமகளுக்கு 6 லாங்குவேஜ் தெரிகிறதுனால அந்த மொழி சம்மந்தப்பட்டது, அது இலக்கண சுத்தமாக எழுதவும் பேசவும் தெரிகிறதுனால. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு வெர்சடைல் ஆக்டர் மற்றும் பிளேபேக் சிங்கர் 2 பேர் நம்ம கூட இருக்காங்க. பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ராஜாக்களி படத்தை பத்தி. சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னுமே பயங்கர ஒரு எந்தூசியாஸ்டிக்கா சூப்பரா வைபோட செட் ஆகி பயங்கரமா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அந்த எனர்ஜி எப்படி சார்? எனர்ஜின்றது என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால எப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படி இருக்கேன், அதனால் எனர்ஜியாக இருக்கேன். அதான் சார், எப்படி சார் அது? இப்போ தம்பி பார்த்தா என்னை பார்த்தோன்னே ஒரு ஒரு எந்து வரணும்ல. வயசு தான் எல்லாருக்குமே, வயது அடிமைகள் தான். 10 வயது படபடக்கிற வயது, 20 வயது இருப்பு கொள்ளாத வயது, 30 வயது முணுமுணுக்கும் வயது, 40 வயது நாயாக உழைப்பதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளும் வயது, 50 வயது அனுபவிக்க துடிக்கும் வயது, 60 வயது ஆசைப்படும் வயது, 70 வயது எண்ணத்தை செயல்படுத்த தடுமாறும் வயது, 80 வயது எங்கும் தனியாக செல்லக்கூடாத வயது, 90 வயது தன் முகத்தை பார்க்க கூச்சப்படும் வயது, 100 வயது சைத்தான்கே பச்சா வயது. இது வாழ்க்கை. இப்போ எந்த வயதில் இருக்கிறோம்னாலும் முக்கியம் இல்லை, எப்படி இருக்கிறோம்ன்ற முக்கியம். அவர் சொன்னதுல ஒரு வயது சொல்லுங்க பார்ப்போம். கடைசியா சைத்தன்ய அவருடைய வாழ்க்கையை பத்தி ஒரு அனுபவத்துல ஒரு ஷேர் பண்றாரு, அது மட்டும் எனக்கு புரிஞ்சதுனால. எந்த வயசுல நம்ம இருக்கிறதும் கிடையாது. இருக்கும் வரை இயங்கணும், இயங்கும் வரை இருக்கணும். இது கான்செப்ட். ஸோ அப்போ நம்மளை கண்ணாடி முன்னால் பார்க்குற பொழுது நம்மளை பிடிக்கணும். அதுக்கு குறைந்தபட்சம் கண்ணுக்கு தெரியாத உயிரை தாங்கக்கூடிய இந்த உடம்பு, இந்த ஆலயத்தை நம்ம கொஞ்சம் 30 நிமிஷம் பார்த்துக்கணும். எனக்கு டைம் இல்லைன்னா டைம் கொக்கி போட்டு தூக்கி போயிடும். ஸோ 30 நிமிஷம் இந்த உடம்புக்காக சரி செலவழிக்கணும், அவ்வளோதான். சார் நீங்கள் எப்படி சார் இந்த ராஜாக்களி படத்தில்? எனக்கே ஒரு கொஷின் மார்க் தான். நான் ஆன்மீக பயணங்கள் நிறையா போவேன். நான் அப்போ தான் நம்ம எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கோம். அண்ணா கும்பகோணத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருந்தாங்க. அண்ணன் 8th ரூமில் இருந்தாங்க. அண்ணன் தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம அண்ணா இருக்காது, கது தட்டி பேசினோம், பேசி முடித்தோம். சும்மா அதுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் 2-3 நாளுக்கு அப்புறம் அண்ணன் கால் பண்ணாங்க. கால் பண்ணி இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது, நீ தான் கரெக்டான ஆள், நான் உமா கிட்ட சொன்னேன், உமா பற்றியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல, அண்ணன் பண்ணால் சூப்பராக இருக்கும், நீங்கள் பண்ணியே ஆகணும் தம்பி அப்படின்னு. நான் சிங்கம் 3க்கு அப்புறம் எந்த படமும் பண்ணல. ஏன்னா சிங்கிங் அது கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்கு, லைவ் ஷோஸு அது இது.
ஸோ அதனால எதுவும் ஒத்துக்கலை. சரி அண்ணன் கேட்குறாங்க, நான் சங்கீதா கிட்ட கேட்டேன், என்ன அண்ணன் கால் பண்ணி இப்படி கேட்குறாரு அப்படின்னு. யார் யார் பண்ணாங்கன்னா கனி அண்ணா பண்ணுறாங்க இருந்தேன். தயவு செஞ்சு பண்ணு. இல்லை 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 தயவு செஞ்சு பண்ணு, ஏன் அது வாயில் வராது, என் பொண்டாட்டி வாயில் வராது, தயவு செஞ்சு பண்ணு, அது அது மிஸ்ஸே ஆகாது அப்படின்னா. அந்த அந்த ஆரோ இருக்குல்ல, அந்த ஆரோ மிஸ்ஸே ஆகாது. ஸோ தே வில் கிவ் அ வெரி குவாலிட்டி ஃபில்ம். இவங்கெல்லாம் வந்து சினிமா வந்து லவ் பண்ணுறவங்க, இவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக பண்ணுங்க. சார் அண்ணன் நான் பண்ணுறேண்ணே அப்படின்னு. அதுக்கப்புறம் அண்ணன் கூப்பிட்டு ஒரு இது எடுக்கலாம் அப்படின்னாரு, ஒரு சின்ன குட்டி ஆடிஷன் மாதிரி ஒன்று எடுக்கலாம் அப்படின்னாரு. ஆடிஷன் பண்ண அண்ணா ஓகே சொன்னாங்க. அதுலேருந்து அப்படியே ட்ராவல். இதுதான் இது எல்லாமே வந்து நான் கோவிலுக்கு போகிறேன், சாமி பண்ண வேலையா இல்லை வாழ்க்கை பண்ண வேலையான்னு படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக நான் ஒன்றும் பெருசாலாம் பண்ணல. அண்ணன் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அப்படியே நான் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ராஜா கிளி ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே பார்த்தோம்னா அப்பா வந்து டைரக்ட் பண்ணுவாங்க, பையன் வந்து நடிப்பாங்க. ஆனா நீங்களுமே ஒரு டைரக்ட் பண்ணி உமாபதி சார் வந்து நடிச்சிருக்காரு. ஆனா இங்க பார்க்கும்போது நீங்க நடிக்கிறீங்க, பையன் டைரக்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கூட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வந்துச்சு, இது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க ரெண்டு பேரும்? அவனுடைய ஏற்கனவே தம்பி நீங்கள் சொன்ன மாதிரியான அவன் நடிகராக போகிற பொழுது விதவிதமான இயக்குநர்களை பார்த்துட்டா ஒரு அனுபவம் இருக்குது. எங்கே தவறு நடந்தது, எந்த தவறை அவாய்ட் பண்ணியிருந்தா அந்த படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கும், ஒரு பெரிய பரிசோதனை அவனுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற பொழுது வெள்ளிக்கிழமை ஆனால் ஓடுற படம் ஓடாத படம் எல்லாத்தையும் பார்த்துருவாப்புல. பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற பொழுது குறிப்பாக விடோதை சித்தம் ஓடிடி தளத்தில் வந்து பெரிய வெற்றி. அப்போ நான் எந்த கதையை அடுத்து தொடலாம் அப்படின்ற பொழுது இந்த கதைக்குள்ளே தான் நம்மளுக்கு அடுத்து தேடி நிறையா இருக்கின்ற பொழுது வீட்டுக்குள்ளே வச்சு தம்பி அவன் அசோசியேட்டாக, ஸோ அசோசியேட்டாக உள்ளே வர்றதா அவனுடைய பிளானாக இருந்தது, என்னுடைய பிளானாக இருந்தது, அல்லது அவனுடைய பிளான் அதுவாக தான் இருந்தது. அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற பொழுது இவ்வளோ பெரிய கதை, ஒரு எபிசோடு வெப் சீரிஸில் 40 மினிட்ஸாக 10 எபிசோடுனா 400 நிமிடங்களுக்கு சொல்ல வேண்டிய இந்த கதையை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 1 ஹவர் ஜஸ்ட் 25 மினிட்ஸில் இந்த படத்தை 2 hours 5 minutes, ஸோ 125 நிமிஷத்தில் இதை சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஸ்க்ரீன்பில் நீ பண்ணுறா அப்படின்னு அழகாக ஸ்க்ரீன்பில் பண்ணுற பொழுது அப்போவும் அவன் வந்து திரைக்கதை உதவி ப்ளஸ் அது கோ டைரக்டர் தம்பி சுரேஷ் காமாட்சி தான் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் நானே நடிக்கணும். அப்போ நான் இந்த மேக்கப்பெல்லாம் போடுறதுக்கு அவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம், ஃபாரின் மெட்டீரியல்லாம் கிடையாது, லோக்கல் மெட்டீரியலை வச்சுட்டு இவ்வளோ சங்கடத்தை. அப்போ நான் 3 hours ஒரு டைரக்டர் செட்டில் இல்லைன்ற பொழுது டோட்டலாக நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஷூட் எக்ஸ்டர்ன் ஆகும். அப்போ டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டாக இருக்கான், அப்டேட்டாக இருக்கான் தம்பி. அப்போ தம்பி சுரேஷ் காமாட்சி என்னென்ன தம்பியே டைரக்ட் பண்ணால் தானே நல்லாயிருக்கும், நீங்கள் டைம் அதாப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாப்பா, எனக்கு தான்ப்பா ஆசைன்ற பொழுது சுரேஷ் காமாட்சி கூப்பிட்டு தம்பியை கூப்பிட்ற பொழுது அப்பா கொஞ்சம் ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும் ஃப்ரம் பிகினிங் டு எண்டு. ஸோ அப்படி சுரேஷ் காமாட்சி சொன்ன உடனே தம்பி வந்துட்டான். அதனால தான் இப்போ என்னுடைய அனுபவம் அவனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் செட்டப்பும் இருக்கும். இப்போ தம்பிகளையெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் என்பது அவன் அழகாக அடுத்த விஷயத்தை விடுற பொழுது அது வேறு ஒரு டிச்சு உள்ளே வரும்ல. நான் அந்த கதைகளையோ மற்ற வசனங்களையோ நம்ம காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம், அதில் தெளிவாயாச்சு. எதை வசனங்களை குறைப்பதும் காட்சிகளை குறைப்பதும், எதை வந்து ஷார்ட்ஸ் வைஸ் சொல்லிடலாம், எதை வந்து மியூசிக்கலாக சொல்லிடலாம், எதை வந்து சைலண்ட்டாக சொல்லிடலான்றது அவனுடைய கான்ட்ரிபியூஷன் உள்ளே வர்ற பொழுது அந்த படம் ஒரு சில விஷயங்களை மாற்றிருக்காங்க. சரி, ஓகே சார். இப்போ நீங்க ஒரு பக்கம் அவருக்கு சப்போர்ட்டிவா இருந்தாலும் அவர் இந்த படத்தை வந்து முழுசா வந்து இயக்குனரா வந்து களம் இறங்கி இருக்காரு. நீங்க அவருடைய ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே வந்து நீங்க ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்களா? இப்போ வந்து அவரோட நடிகனா வந்து வரும்போதா இருக்கட்டும், இப்போ இயக்குனரா வரும்போதா இருக்கட்டும், நீங்க அவருக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவா சார்? அட்வைஸுன்றது கிடையாது. ஒரு அப்பாவா என்ன சொல்லுவாங்க ஒரு பிள்ளைக்கு, நான் இருக்கிற பொழுது நீ ஓடு ஓடு ஓடு, நீ கீழே விழுந்துட்டா அந்த உலகம் உன்னை தூக்காது, உங்கள் அப்பா உன்னை நான் தூக்கிடுவேன். நான் மேலே போன பிறகு நீ விழுந்துடாது, உலகம் உன்னை தூக்கவே தூக்காது, நீ கிடந்த இடத்துல தான் கிடப்ப. ஸோ நான் உனக்கு வந்து ஒரு நிழலாக இருக்கிற பட்சத்தில் இந்த நிழலினுடைய அந்த சுகத்தில் நீ ஓடு, விழுந்துற. ஸோ எந்த முடிவு எடுத்தாலும் நீயே எடு. என்னுடைய பாடி லாங்குவேஜ், என்னுடைய போக்குவரத்து என்பது வேறு, அவன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் போக்குவரத்து என்பது அவன் வேறு. அப்போ ஒரு புள்ள வந்து டெக்னிக்கலாக வந்துட்டாங்கன்னா, இப்போ தம்பியெல்லாம் என்னென்னா நடிப்பு இல்லைன்னா எனக்கு சிங்கர் உலகம் முழுக்க போவேன், அப்போ இது மட்டும்தான் முகத்தில் மேக்கப் போடலைன்னா என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு அப்படின்ற பொழுது என்ன ஆகுது, ஏதோ ஒரு ஹேபிட்டுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஐயோ அவ்வளோதானா. அப்போ டெக்னீஷியனாக இருக்கிற பொழுது என்னை நான் எப்படி தற்காத்துக்கிட்டேன் அப்படின்னா, எங்கள் தோல்வி வர்ற பொழுது எனக்கு எழுதுகோள் இருக்குது. ஸோ அந்த பெண் எழுதும் பெண், என்னை தாங்கும் பெண் என் மனைவி, இந்த 2 பெண் தான் என்னை எப்போதும் பாதுகாப்பாக பார்த்துக்கிடுச்சு. சூப்பர் சார். ஆரம்பத்தில் பேசும்போது என் பையன் வந்து என்னோட நிழல்ல இருந்து நான் இருக்கிற வரைக்கும் அவன் சேஃபாக இருப்பான் அப்படின்னு சொன்னீங்க. பட் ஆனால் இப்போ அந்த நிழலே வந்து பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்குது அப்படின்னு எனக்கு அந்த நெப்போட்டிசம் அப்படின்ற அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து
எல்லாரும் பேசுறாங்க. ஸோ அதை பத்தி ஒரு அப்பாவா நீங்க வெளியே இருந்து பாக்குறீங்களா பசங்க இப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு, அது அப்ப நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அது அவன் விசிட்டிங் கார்டு தான் தம்பி. அது நிறைய பேருக்கு மைனஸ். இப்போ இளைய தளபதி விஜய் அவர்களுடைய புள்ள அப்படி எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காப்புல. ஆமாம், அவருடைய பையன்றதுனாலவே ஹீரோ ஆக மாட்டேங்கிறாப்புல. நான் ஆமாம், இண்டிவிஜுவல் ஆகணும், நான் டைரக்டர் ஆகணும். நீ டைரக்டராக வெற்றி பெற்றால் நெப்போட்டிசம் அங்கே ஒர்க் பண்ண முடியாது. நடிகனாக வருகிறப்பல தான் இவர் கொண்டு வந்துட்டாரா, 2 கண் இருக்குது, ஒரு மூக்கு இருக்குது, ஒரு வாய் இருக்குது, ஒரு கழுத்து இருக்குது, 2 கை, ஒரு இத்தினோண்டு ஒரு ஓட்டையை, ஒரு தொப்பு, 2 கால், ஹீரோன்னு சொல்கிறாங்க. முடியாது. இப்போ டெக்னீஷியனாக தம்பி சசிகுமார்லாம் அவரே பணத்தை போட்டார், அவரே டைரக்ட் பண்ணார், அப்போ ஒத்துக்கிறாங்கல்ல. ஒரு டெக்னிக்கலாக இப்போ நீ உட்காந்து பேசுகிறப்ப டேலண்ட் வேணும். ஒரு 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 விஷயங்கள் மெட்டீரியல் இல்லாமல் எங்களையெல்லாம் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இது இண்டிவிஜுவாலிட்டி. ஒரு டெக்னீஷியனாக இருக்கிறதுக்கு அறிவு வேணும். ஸோ நடிகனாக வந்துடலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விதவிதமான கதைகளை கேட்டு அறிவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக்கலாம்ன்றது அது வேறு. ஆனால் டெக்னீஷியனாக இருந்து ஒருத்த முறை வந்து தோத்தாலும் வெற்றி பெற்றாலும் அவனுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அதனோட முயற்சி தான் இது. 2-3 விஷயத்திட்ட போகிறோம், பெரிய பெரிய டேரக்டர்கிட்ட தான் பையன் போனான், ஹேண்டில் பண்ண முடியலையே, அவனுக்கு பிடிக்கலை, அதனால தான் இப்போ நடிக்கிறது ஒத்துக்கலை. அப்பா எனக்குன்னு ஒரு மார்க்கை நான் தேடிக்கிறேன். முரண்பாடுனால இப்போ டைரக்ட் பண்ணலான்னு வந்திருக்காரு. இனிமேல் அவனை எப்படி கொண்டு வந்துக்கிறது? அப்பா இப்போ கொண்டு வர்றான் இந்த படத்தின் மூலமாக. இவ்வளோ பெரிய பெரிய கதையை உள்வாங்கி அவன் ப்ரெசென்ட் பண்ணுற பொழுது அவனை எப்படி வெளியே கொண்டு வந்த முடியும்? அவன் என்ன வித்த கற்றுருக்கான்னு எனக்கே தெரியாது. அவனை இனிமேல் கொண்டு வருவதற்கு இனிமேல் அதற்கான தளம் அது நம்ம எப்படி ஒன்றா பார்க்கலாம் பிரதர். நம்ம கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்கிறோம், நம்ம குழந்தைய நடக்க வைக்கிறோம், அது வளர்ந்துட்டு எப்படி நடந்துக்கணும்னு நம்மளுக்கு சொல்லித்தரோம். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிற ஒரு விஷயம் தான். அதுதான் க்ளீனாக சொல்லுங்கள் தம்பி. ஒரு 2-3 செலிபிரிட்டியோட குழந்தைகள் மட்டும்தான் உச்சநிலையை தொட்டிருப்பாங்க. மீதி 70-80% மேலே எல்லாம் ரொம்ப அப்பாவும் அம்மாவோட மன உளைச்சல் ஆளாக்கி தான் கீழே கிடக்குறாங்க. அதை யாரும் இங்கே நம்ம பேச மாட்டோம். யார் எப்படி சொல்லலாம்? இப்போ நம்ம சொல்கிறோம், நீங்கள் கேட்க ஒரு கேள்வி கேட்குது. உதயநிதினு வர்றாரு, ரைட்டு. அவர் சாதாரண ஒரு ஆளுக்கு ஒரு மகனாகவோ சாதாரண ஆளுக்கு ஒரு பேரனாகவோ இருந்திருந்தால் 100% நிம்மதியாக இருப்பார். எப்போ செல் ஆன் பண்ணலாம், எப்போ ஆஃப் பண்ணலாம், தூங்கிக்கலாம், கேள்வி கேட்பதற்கு ஆள் கிடையாது. இன்றைக்கி முதலமைச்சருடைய பேரை முதலமைச்சருடைய மகனாக பிறந்த ஒரே ஒரு காரணத்திற்காக 24 மணி நேரம் இயங்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கிறார். அவருடைய ப்ரெஷரை அவருடைய இடத்துல இருந்து பார்க்குறவங்க தான் தெரியும். அங்கே நெப்போட்டிசம்ன்றதுக்கான விஷயங்கள் கிடையாது. இந்த விஜய்க்கு மகனாக பிறந்த காரணத்தினால தான் வெளி உலகத்துக்கு எங்கேயுமே போக முடியலை. எங்கேயாவது நின்று டீ சாப்பிட முடியாது இல்லையா? அவங்க அப்பா ரைட்டு, அவருக்கு மகனாக பிறந்ததுக்கு இப்போ இன்னொரு ஆங்கிள் இந்த உலகம் பார்த்துச்சுன்னா ஆமல்ல அப்படின்னா. இப்போ சொல்கிறேன், இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம், அதை நான் பேர் சொல்லவில்லை, அந்த சாம்ராஜ்யத்துக்கு பல தலைமுறையாக பிள்ளை இருக்காது. அந்த சாம்ராஜ்யத்தை வளர்ப்பு மகனை எடுப்பாங்க, அவளுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க, அவருக்கும் பிள்ளை இருக்காது. அப்படி ஒரு வளர்ப்பு மகளை மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கொண்டு வந்து ஒரு வளர்ப்பு மகனை கொண்டு மறுபடியும் இன்னொரு தலைமுறைக்கும் குழந்தை இல்லை கொண்டு வந்தாங்க. ஒரு 5-6 குழந்தையில ஒரு குழந்தைய கொடுத்தாங்க. காலையில் செயினை போட்டு விட்டாங்க, தலையை சீவி விட்டாங்க, வச்சு இது காலையில் திருப்புகள் கிளாஸு, மத்தியானம் இது இப்படி தான் இருக்கணும் தம்பி, காரை தோறும் வந்துடுவாங்க, மேலே ஏறி உட்காரணும், கூப்பிட்டு போகணும்னு சொன்னோன்னே அவன் மாற்று ட்ரம்ஸரே இல்லாத குடும்பத்தில் இருந்தவன், சாப்பாடே சரியாக எடுக்கலை, தீபாவளிக்கும் பொங்கலுக்கு மட்டும்தான் சரியான இட்லி, அப்படி குடும்பத்தில் வந்தால் இதை அதிசயத்து வாழ்ந்தவனு பார்த்தா காலையில் இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன், ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்னது, இப்படி ஒன்றுனா போட்டோடனே போனவொடனே 40-40 நகையை போட்டாங்கல்ல, இடுப்புக்கு தங்க ஒட்டியானத்தை போட்டு கால் செருப்பு தங்க செருப்பு கொடுத்து நடக்க விட்டாங்கல்ல, அப்போவே தன்னை செயற்காயி ஒரு நாள் தூங்குற பொழுது காலங்காத்த எந்திரிச்சு ஓடி போயிட்டான். ஐயோ, அது ரொம்ப கொடுமை. அது சார் நீங்க சொல்றதை பார்த்தா இந்த பணம் பதவி இதெல்லாம் வந்து நிம்மதி தராது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு சாமானியனா இருந்து வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு இப்போ இருக்க வேர்ல்டுல வந்து இந்த பணம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லை சார். குமார நேற்று சிவகுமார் ஐயா எனக்கு ஒன்று அனுப்பிவிட்டுருக்குறாங்க. எவ்வளவு அதிகாரம், யாருடைய மகள் யாருடைய மருமகள் இப்படிலாம் கிடையாது. சந்திரிகா பண்டாரநாயகா எங்கே ஸ்ரீலங்காவுடைய அதிபராக இருந்து அப்படி ஆட்சி செய்த மிகப்பெரிய பிரம்மாண்டம், அப்படியே லண்டனில் ஒரு சின்னூண்டு சோழனா பைய போயிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்குது. என் வாழ்க்கையில் வசந்த காலம்னு போட்டு கீழே. அதெல்லாம் சுமைதான் தம்பி, சுமைதானே. நான் அது சொல்லலாம் ப்ரோ. அது இப்போ என்ன கேட்டிங்க, நான் சிங்கர், நான் சூஸ் பண்ணுவேன் எனக்கு எந்த ஷோ போய் பண்ணோம் எந்த ஷோ பண்ண வேண்டான்னு. நாளைக்கு நீங்கள் வந்து ஏஆர் ரஹ்மான் ஆகணும்னு விரும்புகிறீங்கன்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் வேணான்னு தான் சொல்லுவேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பிகம் ஏஆர் ரஹ்மான், ஐ டோன்ட் வாண்ட் டு பிகம் சிவகார்த்திகேயன். நிம்மதி போயிடுங்க. எனக்கு இப்படி தான் வாழ்க்கை இருக்கணும், எனக்கு இவ்வளோ பணம் வந்தால் போதும், என் குடும்பத்துக்கு நான் வந்து 3 வேளைக்கு நல்ல சாப்பாடு போட்டால் போதும், நான் வீட்டில் போய் நைட்டு படுத்தேன்னா பொண்டாட்டியும் பொண்ணையும் அவன் கட்டி பிடிச்சேன்னா கண்ணு முன்னே தூக்கம் வரணும். அது ஒரு விசிட்டிங் கார்டு சொல்லி இன்னாரோட மகன், அது அன்னாருக்கு பிறந்துட்டு அன்னார் மகன் தான் சொல்லுவாங்க. இப்போ நான் கேட்குறேன்,
முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு எவ்வளோ குழந்தைகள் இருந்தாங்க. அப்போ ஸ்டாலின் சாருக்கு மூத்தவங்க யார் இல்லையா இருக்காங்கல்ல, முத்து ஐயா இருக்காங்க, அழகிரி ஐயா இருக்காங்க. அப்போ இவர் தானே சிஎம் சீட்டில் உட்காரு. அது எப்படி நெப்போட்டிசம் கான்செப்டில் வரும்? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இளைஞர் அணின்னு ஒரு விஷயத்தை உருவாக்கி 15 வயசுலேருந்து போராடி குறிஞ்சி மலர் நாடகத்தை நடத்தி கொடியை பிடிச்சி கத்தி கதறி 5 இளைஞர் அணியில், அதில் திருச்சி சிவா ஐயாவெல்லாம் ஒருத்தர், அன்பில் மகேஷ் பையாமலியோட அப்பாலாம் ஒருத்தர், இப்படி ஒரு 5 பேரில் ஒரு ஆளை வந்து உழைச்சி 1989 அமைச்சராக பதவி கொடுக்க மாட்டேட்டார் கலைஞர். இன்னும் ஒன்று ஏதோ தேவைன்னு கொண்டு வந்து புரியுதா உங்களுக்கு? அப்படி கட்சி ராத்திரி போல இதற்காக எடுத்து தன்னை சிற்றின்பங்களையெல்லாம் தூக்கி போட்டு உழைப்புன்னு கொடுத்து வந்ததுனால தான். அப்போ நீ நெப்போட்டிசம்னா யாருக்கு கொடுத்துருக்கணும்? ஒரு குடும்பத்தில் யார் அடுத்த தலைமுறைக்கு யாருக்கு கொடுத்துருக்கணும் தானே, அவங்களுக்கு தானே தொண்டர்கள் ஏற்றிருக்கணும். இப்போ அங்கே அப்போ தகுதி இருந்தால் மட்டும்தான். அது விசிட்டிங் கார்டு என்பது உன்னுடைய வெற்றியான கார்டு கிடையாது. அது ஒரு அறிமுகம், என்னோட மகன் அப்படின்றது. உனது தனித்தன்மை இருந்தால் மட்டும்தான் நீ அந்த இடத்த சஸ்டெயின் பண்ண முடியும். இண்டிவிஜுவாலிட்டி இல்லைன்னா ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய தினத்தந்தியில் செய்தியில் வரலாம், அவ்வளோதான். செவ்வாய்க்கிழமை போடலாம், வெள்ளிக்கிழமை போடலாம். நாங்களாம் செவ்வாய்க்கிழமைக்கு வெள்ளிக்கிழமைக்கு ஆசைப்படாத, ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒன்று இருக்குது, திங்கக்கிழமைன்னு ஒன்று இருக்குது, புதன் இருக்குது, வியாழன் இருக்குது, சனி இருக்குது, இன்னும் 5 தினம் இருக்குது. இந்த 7 நாளைக்கு சேர்த்து 2 நாளைக்கு உழைச்சா சோம்பேறி, 7 நாளைக்கு உழைச்சா தான். இப்போ ஓவராலாக ராஜாக்களி படத்தை பார்த்துட்டு அர்ஜுன் சார் உங்ககிட்ட ஷேர் பண்ண விஷயம் என்ன சார்? ஏன்னா வந்து மேடையிலே உரிமையாக வந்து சம்மந்தி அப்படி தான் பேசுறீங்க. ஸோ அதை பார்க்க எங்களுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஓகே, 2 திரைத்துறையில் 2 ஜாம்பவான்கள் 2 பேருமே சம்மந்தியாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு அது எப்படி சார், அவர் என்ன சார் சொன்னார்? ஏன்னா வந்து இந்த படத்தில் நீங்கள் வந்து ஒரு தீராத விளையாட்டு பிள்ளையாக இருக்க ஒரு பையனாக வேறு இருக்கீங்க. சம்மந்தி என்னது இன்னைக்கு நைட்டு தான் பார்க்க போகிறாங்க. எல்லா பார்த்தவர்களுக்கெல்லாம் இதே தப்பாக ஒரு இப்போ வாழ்க்கையை பற்றி மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுக்குது. அவர் படம் முழுக்க என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் தியேட்டர் ஆடியன்ஸுக்கான கண்டென்ட் ஃபுல்லாக அப்படி தாறுமாறாக உள்ளே இருக்குது. அப்படியே ட்ராவல் ஆகிருக்குள்ள சாட்டை படம் பார்த்துறீங்க. படம் முழுக்க அட்ராசிட்டி பண்ணியிருப்பேன். டுவோர்ட்ஸ் எண்டில் என் மேலே சிம்பத்தி வரும். அதை போல தான் வேறு ஒரு ஜானர் இருக்குது. படம் முழுக்க அட்ராசிட்டி இருக்கும். ஆனால் அந்த கதாபாத்திரத்து மேலே ஒரு லவ் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ராஜாக்கிளி மீது உங்களுக்கு வெறுப்பே வராது. அதான் அந்த படம். ஆகலை, யாருக்கு வேணாலும் இது நடக்கலாம்ல, நடக்கும். பொருளாதார ரீதியாக உயர்ந்த ஒவ்வொருத்தருக்கும் இது நடக்குமா? நடக்கும். இப்போ நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ படத்தை பாருங்க. இப்படி என்ன கடைசியில் படத்தை மட்டும் பார்த்துருங்க அப்படின்ட்டு. ஓகே சார், நீங்களே நாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நம்ம இப்படி அடுத்தடுத்து கட்ட போகும்போது நம்ம இதை மாற்றிக்கணும், இதை சரி பண்ணிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட இருந்து அந்த எடுப்பீங்களே சார். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதனா இருக்குது, அதை தான் ஷேர் பண்ண முடியுமா? ஏன்னா பார்க்குற எல்லாருக்குமே வந்து இவர் இவ்வளோ வருஷம் இருந்தார் எக்ஸ்பீரியன்ஸ், இவரோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இது ஒரு சொல்கிறாரு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக. நான் கீழ்த்தட்டிலேருந்து கஷ்டப்பட்டு பின்புலம் எதுவும் இல்லாமல் அப்படியே போராடி வர்ற பிள்ளைங்களை வந்து நான் வந்து ரசிப்பேன். நான் வந்து பரபரப்பாக இல்லாத காலகட்டத்தில் கூட என் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு பிள்ளைகளை அரை மணி நேரம் உட்கார வச்சு, என் வீட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் வீட்டுக்கு வந்தேன் அண்ணி காஃபி கொடுத்தாங்க, சார் வீட்டுக்கு வந்தேன் அண்ணி இட்லி வச்சாங்க அப்படிம்பாங்க. அப்படியாப்பா, அந்த மாதிரி நிறையா இன்றைக்கி இயக்குநர்களாக இருக்காங்க. அப்போ வருகிற பொழுது அதுக்கு ஏடிக்கு அவங்கள்ட்ட டேலண்ட் இல்லைனா கூட அரை மணி நேரம் பேசுகிற பொழுது, தம்பி நான் 10 வருஷம் சென்று இந்த சினிமா நீ திட்டுவேன், நீ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கான கெப்பாசிட்டி இல்லைடா செல்லம், தப்பாக நினச்சிக்காது. ஆனால் உன்னிட்ட ஒரு ஆளுமை இருக்குது, ஒரு லுக்கு இருக்குது, நீ ப்ரொடக்ஷன் மேனேஜர் கார்டு எடு, நீ ஸ்கிரிப்டை விட்டு மீதி மற்றெல்லாம் ஆளுமையை பற்றி பேச அப்படிம்பேன். மற்ற தம்பி நீ வந்து இந்த காஸ்டியூம் லைனை செலக்ட் பண்ணு, அதை பற்றியே நீ ஃபோக்கஸ்டாக இருக்க. இந்த ஆலோசனைகள் கொடுத்துருப்போம்ல, படம் கொடுக்க முடியாது, அதை கொடுக்க முடியாது, நிறைய பிள்ளைகளுக்கு இந்த ஆலோசனை கொடுத்துருக்குறேன். ஸோ நான் அவர்களே ரசிப்பேன். ஏன்னா தம்பிராமையான சாதாரண இப்போ இல்லை. அப்போ என்னை வாக்குறது இருக்கிற பேண்ட்டில் நல்ல பேண்ட் அயர்ன் பண்ணியிருப்பான், சட்டை அயர்ன் பண்ணியிருப்பான், என்னுடைய வீடு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிருப்பான், அவன் வந்து ஆட்டோவை பிடிச்சிருப்பான், இல்லாட்டி பஸ்ஸை பிடிச்சிருப்பான். வந்து நான் 8 மணிக்கு காலையில் வர சொன்னான், அவன் 7:30 மணிக்கே வந்து நின்றுருப்பான், 8 மணிக்கு தான் கரெக்டான டைம்குள்ளே போயிருப்பான். இதெல்லாம் நான் வந்து விஷுவல் பண்ணி பார்ப்பேன், காட்சி பண்ணி பார்ப்பேன். அதெல்லாம் கடந்து தான் அந்த பிள்ளைய வந்துடுவேன். எனக்கே வேலையில் போயா சொல்லிடலாம்ல, எனக்கே வேலை அப்படி சொல்ல மாட்டேன். அதை என்னையை நான் பெருசாக நினச்சிப்பேன். அப்படி நான் நிறையா பிள்ளைங்களுக்கான ஒரு விஷயத்தை வா உட்கார வச்சு அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்போ ஒரு பெரிய ஒரு அனுபவம் தானே வாழ்க்கை. அறிவு சார்ந்த விஷயம் கிடையாது, அனுபவம் சார்ந்த ஒரு விஷயத்தை என் வாழ்க்கையில் நடந்து சொல்கிற பொழுது அவங்களுக்கு உடனடியாக அது கனெக்ட் ஆகும். அப்போ அவங்களுக்கு போகிற ரூட் ஈஸியாக இருக்கும். இப்போது இங்கே வா, உன்னை அம்மா அப்பா பார்த்தாங்கள்ல, வளர்த்தாங்கள்ல, உண்ணுறதுக்கு உடுத்துறதுக்கு உறங்குறதுக்கு யார்கிட்டையும் கை நீட்டிடாத. குடும்பத்துக்கு மூத்த பிள்ளையாக பிறந்திருக்க, உன்னுடைய லட்சியத்துக்காக பகல் ராத்திரியெல்லாம் சினிமாவுக்கு தேடாத, ஒரு ஜாப்பை தேடிக்க. இந்த 3 விஷயத்துக்கு உனக்கு கையில் காசு இருக்கும்,
உனக்கு தாழ்வு மனப்பான்மை வராது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராது, மாதம் ஒரு 5000 வீட்டுக்கு அனுப்பலாம், உங்கள் அம்மா அப்பா கிட்ட இருந்து ப்ரெஷர் வராது, குற்ற உணர்ச்சி உன்ட்ட இல்லை அப்படின்னா நீ பாட்டுக்கு எதுவாக இருக்கலாம். இன்னைக்கு நான் உனக்கு கற்றுக்கிட்டேன். இதுதான் இதுதான் அதாவது எவ்வளோ ஒரு 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 அழகான ஒரு வார்த்தை. எல்லாரும் தான் வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க, நான் மட்டுமா கஷ்டப்படுறேன், சினிமாவில் மட்டுமா கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் அடிமட்டத்துலேருந்து தான் வரும். எங்கள் வீட்லலாம் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி எங்களுக்கெல்லாம் பொங்கல் தீபாவளி வந்தால் தான் இட்லி குருமாவோட வரும், அவ்வளோதான். அது வருஷத்தில் ஒரு 2 தடவை துணி எடுத்தால் பெரிய விஷயம். திருச்சியில் என்னவா எங்கே பட் அப்படி வரும்போது தான் கம்ப்ளைண்ட். நான் எப்படி வந்தேன் தெரியுமா அப்படின்னு. சிம்பத்தி வேண்டாம். உழைச்சதுக்கப்புறம் வந்து கேட்க போகிறாங்களா நீ யார் என்ன ஏது கேட்க மாட்டாங்க. ஐயோ அவர் வந்துட்டார்ரா, அவர் சமாளா, கம்ப்ளைண்ட்டே வர. அவர் சொன்ன மாதிரி தான் கரெக்ட். நான் தானே சூஸ் பண்ணேன் உள்ள வரணும்னு, நீ தான் ஃபேஸ் பண்ணணும், அவ்வளோதான். சார் ஓகே சார். இப்போ நீங்கள் தெலுங்குல ஏதாவது டெபியூவாக படம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், உண்மையா? அதெல்லாம் போயிட்டு இருக்கு தம்பி. மருமக தான் எனக்கு வந்து பாத்தியார். ஆமாம். மொழி என்பது மதர் டேங்கில் வந்து ஹியூமர் பண்ணலாம், நான் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். அதர் டேங் போடுற பொழுது மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் மட்டும் தான் பேச முடியும். அது ஒரு பெரிய செட்டப் போயிட்டு. எப்படி சார் மருமகிட்டே வந்து ஃபுல்லாக லாங்குவேஜ்லாம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், நம்மளுக்கு ஒரு டீச்சர் தானே நம்மள்கிட்ட. ஆமாம், நம்மளாம் வந்து கிராமத்துலேருந்து வந்தால் அது ஆமாம் PILOT பைலட்டே பிலோட்டுன்னு படித்த ட்ரைனிங் வந்தது. ரயில்வே ஸ்டேஷன் STATION ஸ்டேடியான் அப்படி படித்து தான் எழுதுது. STH ஸ்டே TIO ஸ்டே TOS ஸ்டேடியான். ஸ்டேஷன் படித்தோம்னா STASU எழுதிடுவோம்ட்டு, ஸ்டேஷன் எழுதிடுவோம்ட்டு. இப்படியெல்லாம் தன்னால் தண்ணி குடிச்சு மேலே வந்தவங்க. இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் அப்படி இருக்கிற பொழுது என் மகள்கிட்டையோ மருமகள்கிட்டையோ கேட்கிற பொழுது ஸோ மகளுக்கு 6 லாங்குவேஜ், மருமகளுக்கு 6 லாங்குவேஜ் தெரிகிறதுனால அந்த மொழி சம்மந்தப்பட்டது அது இலக்கண சுத்தமாக எழுதவும் பேசவும் தெரிகிறதுனால அப்போ அது ஒரு பெரிய பதட்டம் போகுதுல்ல. அப்போ ரைட்டு சார். ஓகே சூப்பர் சார். இப்போ வந்து நீங்கள் வந்து இவர் இருப்பார் உமாபதி சார் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி வந்து அவர் அந்த சர்வைவர் ஷோவில் தான் வந்து மீட் பண்ணாங்க அர்ஜுன் சாரை. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இப்போ அது மாதிரி நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட ரியாக்ஷன் என்னவா சார்? 20-23 வயசுல எல்லாம் அந்த முடிவு அவன் எடுக்கலை. நாங்கள் வந்து அவன் மகளுக்கு எந்த வயசில் திருமணம் பண்ணி வைக்கணுமோ அதை பண்ணி வச்சுட்டோம் எங்கள் சொந்தத்துலேயே. அது எங்களுக்கு பேத்தி இருக்குது, பேரன் இருக்குது, அதெல்லாம் பார்த்து இவனுக்கு சொல்கிற பொழுது இல்லைப்பா நான் இண்டிவிஜுவலாக ஏதாவது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ அவனுடைய உணர்வுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். இருந்தாலும் என் மனைவி நாங்கள் ஊருக்கு போகிற பொழுதெல்லாம் என்னங்க பையனுக்கு திருமணம், ஸோ அவனே ஒரு விஷயத்தை சொல்லுகிற பொழுது அவன் எடுக்கிற முடிவில் தெளிவாக இருப்பான். ஏன்னா டீடோட்டலராக இருக்கான், மற்ற ஹேபிட்ஸ் இல்லை அவனுக்கு பிள்ளைக்கு. அதுக்கு ட்ரெஸ்ஸு ஃபுட்டு அதில் தெளிவாக இருக்கக்கூடிய ஆள். அப்போ அவன் எடுத்த முடிவு சரியாக இருக்கிற பொழுது எனக்கு மட்டும்தான் கடைசியாக தெரிஞ்சது. அந்த வினோதயா சித்தம் படத்தில் வர மாதிரி லாஸ்ட்டில் எப்படி தெரியும்? ஆமாம் ஆமாம், எல்லாம் நல்லா அதே நடந்தது, எல்லாம் இறைவனுக்கு நன்றி. சார் நீங்கள் இப்போ அர்ஜுன் சார்கிட்ட பேசும்போது அந்த டைமில் ஏதாவது ஷேர் பண்ணாரா? அது ஒரு சம்பந்தியாக இருக்கிற பொழுது 2 பேருமே ஒரே துறையில் இருக்கிற பொழுது அவருமே 25 வயசில் இண்டிவிஜுவலாக எல்லாத்தையும் விற்று நகையெல்லாம் விற்றுட்டு தான் ஒரு கட்டத்துக்கு ஒரு மார்க்கெட் இடையில போயிருது அவருக்கு. அப்போ அவர் வந்து தன் மனைவியுடைய நகையிலேருந்து வாங்கின இடத்தையெல்லாம் விற்றுட்டு தான் சேவகன் ஒரு படம் எடுத்தார். எம்ஜிஆர் அவர்கள் நாடோடி எடுத்த பொழுது நாடோடி மன்னன் எடுத்த பொழுது ஓடுனா மன்னன் ஓடலைனா நாடோடின்ற மாதிரி சேவகன் படம் எடுக்கிற பொழுது எல்லாத்தையும் விற்றுட்டு தனக்கு யாரும் அழைக்கலையே வாய்ப்பில்லைன்ற பொழுது அதுக்கப்புறம் சேவகன் வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் ஜென்டில் மாடலாம் தன்னை வச்சு நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணது பிறகு காணாமதுக்கப்புறம் கைப்பிடிச்சி கூப்பிட்டு போயிடும். அப்போ அதெல்லாம் நான் எந்த இடத்துல கடந்து இருப்பேன்றது அவருக்கு தெரியுமில்ல. அதனால் ஒரே துறையில் இருக்கிறோம், ஆல்மோஸ்ட் 2 பேரும் ஈக்குவல் ஏஜ்ன்ற பொழுது நான் ஆக்டிங்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ஒரு எழுத்தில், அவரும் ஆக்ஷனாக அந்த செட்டப்பில். ஸோ வேறு ஜானர், அதுவும் நல்ல விஷயம் தானே. ஓகே கண்டிப்பாக சார். இப்போது உமாபதி சாருக்காக இருக்கட்டும் அர்ஜுன் சார் இருக்கட்டும் 2 பேருக்குமே காமனான ஒரு விஷயம் வந்து அந்த ஃபிட்னஸ் தான் சார். 2 பேருக்குமே ஒரு ஃபிட்னஸ் அந்த சர்வைவர்லேருந்தே அவங்க வந்து பேசிட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து வீட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் இப்போ நாங்கள் ரீசெண்டாக வந்து அந்த மேரேஜ் ஃபோட்டோஸ் இது எல்லாமே பார்த்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி சார் அது? அதான் தம்பி, இது வந்து இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்றது சொன்னது சாதாரண கவிஞர் இல்லை, கண்ணதாசன், கடவுளுடைய சித்தர் மாதிரி. அப்படி எழுதப்பட்டிருக்கு. நம்ம வீட்டுக்கு வந்த மருமகள் வந்து அவங்களுக்கு நான் மகளாக எடுத்துக்கிட்டோம், பையனை அவங்க மகனாக எடுத்துக்கிட்டாங்க. ஒரு ஷேரிங் தானே, அன்பு தானே லவ் பண்ண முடியும் தம்பி. 3 நேரத்துக்கு முன்னால் 4ஆவது முறை சாப்பிட்டீங்கன்னா செரிமானத்துக்கு மருந்து போடணும். அன்பை மட்டும்தான் அளவு இல்லாமல் அது அனுபவிக்கலாம். ஸோ அன்பு ஷேர் ஆகிருக்கு, அவ்வளோதானே. ஒரு தந்தையாக இந்த வருடத்தில் 2024 என் மகனுக்கு திருமணம் நடந்திருக்கு. அதே மகன் டைரக்டராகவும் இன்ட்ரோ ஆகிறான்ற பொழுது ஒரு விஷயம் ஒரு இது மாதிரி தான் உங்களை நீங்களாம் முதல்ல உங்களுடைய வெற்றி என்பதை விட உங்கள் அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம் எதுவோ அதை முதல்ல செஞ்சுருங்கன்னு நான் சொல்லுவேன். நீ அதை செய்ய, நீ என்ன செஞ்சால் அவங்க அம்மா அப்பாவுக்கு சந்தோஷமாக அதை செய்ய.
சார் ராஜா கிளி படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள் சார். மகிழ்ச்சி. தந்தி நியூஸ் சேனலுக்கு, சினிமா பகுதிக்கு தம்பிராமையனுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நன்றி. ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு சிங்கரை வச்சுக்கிட்டு பாடு, இதுவே பெரிய முரட்டு தெரியுமா இல்லையா? இது என்ன ராகம்னு எனக்கு தெரியாது, ஆனால் ராகம். சார் இந்த மாதிரி தான் ரைட்டா இது என்ன பாட்டுன்னு தெரியாது, ஆனால் பாட்டு அண்ணன் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நீங்களாம் பார்க்குறீங்களா மூமெண்ட், அந்த சாங் அப்புறம் ஓகே. சின்ன முள்ளு சின் சின், பெரிய முள்ளு சங் சங், சின்ன முள்ளு சின் சின், பெரிய முள்ளு சங் சங், along the clock, mind block, சி போடா அட எத்தனொண்டு கண்ணுக்குள்ள எத்த தண்டி கடப்பார போட்டு போல கிரியே பொழந்து எடுக்கிறியே, அட ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண பேச நானும் தந்தாக்க பேச மறுக்கிறியே பேஸ்ட் அவுட் மதிதான் தக்க தேகம் தம் நீந்தினா ஓ பவ்வம் தெண்டி தக்க கோபமா தக்க தக்க வேண்டாம் சாபமே கப 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 நம்மளு பெரிய முள்ளு சங் சங், சின்ன முள்ளு சுங் சுங், பெரிய முள்ளு சங் சங், along the clock, mind block, சி போடா. வன்மையா கண்டிக்கிறேன்.